ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மூலம் ஒவ்வொரு வினைக்கும் மூலமாகிய கருப்பொருள் இறைவனால் திருஷ்டிக்கப்படுவது. அத்திருஷ்டியை இறைவன்தான் நமக்கு அளித்தான் என்பதை உணரும் தருவாயில் எல்லாம் இன்பமயமாகிறது. இறைவன் நமக்கு அளித்த மூலத்தை ஒவ்வொரு நிலையிலும் அவன் தாழ் பணிந்து இறைவன் தான் நம்மை நடத்தி வைக்கிறான் என்பதை உணரும் ஆன்மாக்களில் இறைவன் நிரந்தரமாக குடிகொண்டிருக்கிறான். உலகில் இதுவரை யாரும் அறிந்து உணர்ந்து கூறாததை நம்மால் கூற முடியாது. ஏனெனில் அது ஏதோ ஒரு காரணத்திற்காக எப்போதோ யாரால் படைக்கப்பட்டிருக்கும். அந்த படைப்பை உணர்ந்த பொருளுக்கு தன்மையை உணர்ந்து பொருளாய் நாம் மாறும் பட்சத்தில் நமக்கு அனைத்தும் விளங்கும். அதில் கூற வேண்டியவை, கூறக்கூடாதவை, நன்மை தீமை வைக்கக்கூடியதை நிர்வகித்து ஒவ்வொன்றும் நமக்கானதாய் நல்லதே நினைக்க, நல்லதே நடத்த வழிவகுக்கும் எல்லாம் வல்ல பரம்பொருள் ஈசன் அவனால் தான் முடியும். இறைவன் வழியில் நடப்பவரை இறைவன் அழகாக நடத்தி வைப்பான். நாம் ஆன்மாவை தவிர்த்து மனதளவில் செயல்படும் போது நம் எண்ணத்தில் இறைவன் தோன்றியதை விதைப்பான். இறைவன் கேட்டதை கொடுப்பான், கேட்காததையும் கொடுப்பான். கொடுப்பதை தவிர வேறொன்றும் அவருக்கு தெரியாது. அவர் பிள்ளைகளுக்கு தேவையானவற்றை தடையின்றி எப்பொழுதும் கொடுக்க வல்லான் ஈசன் ஒருவனே. உலகில் தோன்றி அனைத்தும் மூலாதாரமாய் விளங்குவது பரம்பொருள் ஈசன். ஈரேழு உலகத்திற்கும் ஈரேழு ஜென்மாக்களையும் கட்டி காக்கும் இறைவன் ஆனந்தமயமானவன். அவனுக்கு அவனால் படைக்கப்பட்ட பொருளை பாதுகாப்பது ஒவ்வொரு நிலையிலும் உறுதிப்படுத்தி கொண்டிருப்பான். வாழ்ந்த முன்னோர்களின் வரலாற்றை கவனித்து நம் வாழ்வை நமக்காக வாழ்ந்து நம்மை படைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்த வாழ்வதுதான் இறைத்தன்மை. இறையை உணர உணர எல்லாம் இன்பமயம். இந்த மூலமாகப்பட்டது நாம் வந்த வினையை தேடி, வினையை உண்டாக்கியவரை தேடி, நம் வினையை அறுத்து மனித பிறவி கொண்டான வாழ்வியலில் வாழ்ந்து இறைவனடி சேர வழிவகுக்கும். ஒவ்வொரு வித்துக்கும் மூலாதாரம் உண்டு. அந்த வித்துக்கு மூலாதாரம் இறைவன் ஒருவனே. நம் உயிர் எங்கிருக்கிறது என்று இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். உணர்வில் உணரலாம், இறைவன் உணர்த்தினால் விரைவில் உணரலாம். அந்த மூலாதாரமாகிய பரம்பொருள் ஈசனை நாடும் காலத்தில் நமக்கு நன்மையை விளைவிப்பான். நாடுவது மிக மிக எளிது. அவன் மனது வைத்தால். நம் புற மனத்தால் இறைவனை தேட அகமனத்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அகத்தில் புறமாய், புறத்தில் அகமாய் இந்த பிறவியில் இறைவனை அடைய எந்நேரமும் இறைநாமத்தை சொல்லி நாம் செய்யக்கூடிய செயல்களை நேர்வழியில் செய்து அனைத்து உயிர்களுக்குமான நம் பணியை செய்யும் போது இந்த மூலாதாரத்தை நமக்கு உணர்த்தி வைப்பான் இறைவன். மண் தோன்றி கல் தோன்ற காலத்தே முன் தோன்றி மூத்த குடிகளை உருவாக்கியவன்
வான்வெளியில் உலாவிக் கொண்டிருக்கும் பரம்பொருள் ஈசன் வாழ்வியல் முறையில் ஒவ்வொரு உயிர்களும் தன் பணியை சிறக்க எல்லாமல்ல எம்பெருமான் அவர்களை அரவணைத்து காப்பான். ஓம் நமச்சிவாய. ஓம் நம சிவாய. எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மூலம் ஒவ்வொரு வினைக்கும் மூலமாகிய கருப்பொருள் இறைவனால் திருஷ்டிக்கப்படுவது. அத்திருஷ்டியை இறைவன்தான் நமக்கு அளித்தான் என்பதை உணரும் தருவாயில் எல்லாம் இன்பமயமாகிறது. இறைவன் நமக்கு அளித்த மூலத்தை ஒவ்வொரு நிலையிலும் அவன் தாழ் பணிந்து இறைவன் தான் நம்மை நடத்தி வைக்கிறான் என்பதை உணரும் ஆன்மாக்களில் இறைவன் நிரந்தரமாக குடிகொண்டிருக்கிறான். உலகில் இதுவரை யாரும் அறிந்து உணர்ந்து கூறாததை நம்மால் கூற முடியாது. ஏனெனில் அது ஏதோ ஒரு காரணத்திற்காக எப்போதோ யாரால் படைக்கப்பட்டிருக்கும். அந்த படைப்பை உணர்ந்த பொருளுக்கு தன்மையை உணர்ந்து பொருளாய் நாம் மாறும் பட்சத்தில் நமக்கு அனைத்தும் விளங்கும். அதில் கூற வேண்டியவை, கூறக்கூடாதவை, நன்மை தீமை பயக்கக்கூடியதை நிர்வகித்து ஒவ்வொன்றும் நமக்கானதாய் நல்லதே நினைக்க நல்லதே நடத்த வழிவகுக்கும் எல்லாம் வல்ல பரம்பொருள் ஈசன் அவனால் தான் முடியும். இறைவன் வழியில் நடப்பவரை இறைவன் அழகாக நடத்தி வைப்பான். நாம் ஆன்மாவை தவிர்த்து மனதளவில் செயல்படும் போது நம் எண்ணத்தில் இறைவன் தோன்றியதை விதைப்பான். இறைவன் கேட்டதை கொடுப்பான், கேட்காததையும் கொடுப்பான். கொடுப்பதை தவிர வேறொன்றும் அவருக்கு தெரியாது. அவர் பிள்ளைகளுக்கு தேவையானவற்றை தடையின்றி எப்பொழுதும் கொடுக்க வல்லான் ஈசன் ஒருவனே. உலகில் தோன்றி அனைத்தும் மூலாதாரமாய் விளங்குவது பரம்பொருள் ஈசன். ஈரேழு உலகத்திற்கும் ஈரேழு ஜென்மாக்களையும் கட்டி காக்கும் இறைவன் ஆனந்தமயமானவன். அவனுக்கு அவனால் படைக்கப்பட்ட பொருளை பாதுகாப்பது ஒவ்வொரு நிலையிலும் உறுதிப்படுத்தி கொண்டிருப்பான். வாழ்ந்த முன்னோர்களின் வரலாற்றை கவனித்து நம் வாழ்வை நமக்காக வாழ்ந்து நம்மை படைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்த வாழ்வதுதான் இறைத்தன்மை. இறையை உணர உணர எல்லாம் இன்பமயம். இந்த மூலமாகப்பட்டது நாம் வந்த வினையை தேடி, வினையை உண்டாக்கியவரை தேடி, நம் வினையை அறுத்து மனித பிறவி கொண்டான வாழ்வியலில் வாழ்ந்து இறைவனடி சேர வழிவகுக்கும். ஒவ்வொரு வித்துக்கும் மூலாதாரம் உண்டு. அந்த வித்துக்கு மூலாதாரம் இறைவன் ஒருவனே. நம் உயிர் எங்கிருக்கிறது என்று இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். உணர்வில் உணரலாம், இறைவன் உணர்த்தினால் விரைவில் உணரலாம். அந்த மூலாதாரமாகிய பரம்பொருள் ஈசனை நாடும் காலத்தில் நமக்கு நன்மையை விளைவிப்பான். நாடுவது மிக மிக எளிது. அவன் மனது வைத்தால். நம் புற மனத்தால் இறைவனை தேட அகமனத்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அகத்தில் புறமாய், புறத்தில் அகமாய்
இந்த பிறவியில் இறைவனை அடைய எந்நேரமும் இறை நாமத்தை சொல்லி நாம் செய்யக்கூடிய செயல்களை நேர்வழியில் செய்து அனைத்து உயிர்களுக்குமான நம் பணியை செய்யும்போது இந்த மூலாதாரத்தை நமக்கு உணர்த்தி வைப்பான் இறைவன். மண் தோன்றி கல் தோன்ற காலத்தே முன் தோன்றி மூத்த குடிகளை உருவாக்கியவன் வான்வெளியில் உலாவிக் கொண்டிருக்கும் பரம்பொருள் ஈசன். வாழ்வியல் முறையில் ஒவ்வொரு உயிர்களும் தன் பணியை சிறக்க எல்லாமல் எம்பெருமான் அவர்களை அரவணைத்து காப்பான். ஓம் நமச்சிவாய. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்று காலை வெள்ளிக்கிழமை, அருமையான உதயம். நன்று. இந்த காலை பொழுதில் ஒரு சிறு உணர்தலை பகிர ஆசைப்படுகிறேன். எல்லாம் இறை செயல். நாம் தோன்றிய வரலாறு யாருக்கும் தெரியாது, மறைவும் நமக்கு தெரியாது. இந்த உண்மையை உணர்த்துவது இறைவன். உயிர் கொடுத்த உண்மையான இறைபொருளாகிய பரம்பொருளாகிய வெட்டவெளியாகிய உள்ளொளியாகிய ஈசன் அவன் ஒருவனே நம்மை உய்விப்பான். அவனுக்கு மட்டும்தான் தெரியும் நம் பிறப்பும் இறப்பும் ரகசியம். ரகசியம் என்று அன்றே வரையறுத்தார்கள். இதை யாராலும் கூற முடியாது. தேன் சுவை அறிந்த நாவின் சுவையை உணர்ந்தவர்களால் மட்டுமே உணர முடியும். அதை எப்படி கூறினாலும் அடுத்தவர் கேட்க மட்டும்தான் முடியும், அந்த சுவை அறிய முடியாது. அதுபோல யார் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறிவு என்பது இறைவனால் படைக்கப்பட்டது. புறத்தால் பார்த்து புறத்தால் செயல் செய்தால் அது அறிவாகாது. ஒவ்வொன்றையும் அகத்தால் பார்த்து அகக்கண்ணில் நோக்கி அதை நோக்கும்கால் அனைத்தும் உண்மையாய் தெரியும். அதை இறைவன் மட்டும்தான் அளிக்க முடியும். ஒருவர் கூறுவதை காதால் கேட்கலாம் அந்நேரத்திற்கு. அடுத்த கணம் நம் மனதிற்கேற்ற இயல்பாய் நாம் மாறிவிடுவோம். இது மனிதனோட இயல்பாக்கப்பட்டுள்ளது. காலந்தொட்டே முன்னோர்கள் வாழ்ந்த வழியின் வேரை சொல்லாமல் மரத்தில் உள்ள கிளைகளும் இலைகளும் காய்களும் கனிகளும் பூக்களுமாய் நம் இதயத்தில் பதித்து விட்டார்கள். இந்த காய் கனிவது அனைத்தும் எதனால் என்பதை உள்ளுணர்ந்தவர்கள் அதை வெளிப்படையாக கூற எத்தனிக்கவில்லை. அதற்கு மூல காரணம், நாம் எதை செய்தாலும் அவர் வழியில்தான் நாம் நடப்போம், நமக்குண்டான வழியில் நாம் நடக்க மாட்டோம் என்பதை உணர்ந்திருப்பார்கள் போல் இருக்கிறது. எல்லாம் இறை செயல். இதை ஒரு மதச்சார்பற்றவர்கள் நன்றி 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 மதம் என்று வரக்கூடாது. ஆன்மீகத்தில் மதம் இல்லை, மனிதம் மட்டும்தான் இருக்க, உயிர் மட்டும்தான் இருக்கும். உயிரை உயிராய் நேசிக்க வேண்டும். ஓரிடத்தில் இருந்து மற்றொரிடத்துக்கு இடம்பெயரும் போது நமக்கு தோன்றியதை நாம் மாற்றலாம் என்று முயற்சிக்கும் காலத்தில் அங்குள்ள நபர்களின் வாழ்வியல் சூழ்நிலையை கருதி அங்கு மதம் என்று உருவாக்கப்படுவதாக ஆதி முதல் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரே குலத்தில் பிறந்தவர்கள்
எப்படி பல பிரிவுகளாக இருக்க முடியும்? முடியாது. ஒரு வித்திலையில் பிறந்த காய்கள், கனிகள், மரங்கள் ஒரு வித்தையில் இருக்கும்போது மற்றதை எப்படி அது ஏற்றுக்கொள்ளும்? ஏற்க முடியாது. ஆனால் மனிதம் மட்டும் ஏற்றுக்கொள்ளுகிறது. ஒரு நீரானது மேலிருந்து நமக்கு அளிக்குவது ஒரே நிலையில்தான் அளிக்கிறது. அது வேறுபட்டு யாருக்கும் அளிப்பதில்லை. ஆனால் அது சென்று சேரும் இடமாகிய ஆறு தூய்மையாய் கடலில் கலந்துவிடும். குளம் ஒரு சிறிதளவு பயன்பாட்டிற்கு வரும். குட்டை அதிலிருந்து வெளியேற முடியாது, அதனுடனே ஐக்கியமாகிவிடும். அதுபோல் அங்கே வாழும் உயிரினங்களும் அதை அனுபவிக்கும் ஜீவராசிகளும் அந்த தன்மையை உணர்ந்து அதற்கு பெயர் வைத்தார்கள். ஆனால் நீர் ஒன்றுதான், இருக்கும் இடத்தை பொறுத்து அதன் தன்மை மாறுபடுகிறது. அதுபோல் ஒரு இனத்தை சார்ந்த ஒரு இடத்தில் இருக்கும் நிலையில் அங்கு அது போற்றப்படும் போது அது இனமாக மாறிவிடுகிறது. இதைத்தான் ஒரு அன்பர், ஒரு ஆன்மீகவாதி, கடவுளாக மதிக்கப்படுபவர் அன்றே நான் ஒரு மேய்ப்பன் என்று உணர்த்தினார். நாமெல்லாம் ஆடு போல அவர் நிழலின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் உணர்த்தியது தன்னை அல்ல, தான் வளர்க்கும் மதத்தை அல்ல, தான் சொல்ல வந்ததை எளிமையாக கூறிவிட்டு சென்றார். நான் உங்கள் அனைவரும் நல்ல மேய்ப்பராக இருப்பேன், அனைத்தையும் காட்டுவேன், ஊட்ட முடியாது என்று கூறினார். அதன்படி நாம் சென்றோம். மந்தையாய் அவர் சொல்படி கேட்டோம். திரும்ப மந்தையை விட்டு வெளியே வந்தப்ப நம் இயல்பில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மை. அதுபோல் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மூலாதாரம் இருக்கிறது. அந்த மூலத்தை ஆராய்ந்தால் இனம், மதம், ஜாதி வேறுபாடு, உயர்வு, தாழ்வு என்று இருக்காது. அதை உணரும் நாளில் நாம் இருப்பதில்லை. வாழ்வியல் மாற்றிக்கொண்டு, சூழ்நிலையில் கருதி கொண்டு நாம் நம்மை மாற்ற முயலாமல் நாம் அதனுடன் சார்ந்து வாழும்போது நாம் குட்டையில் இருக்கும் நீராக, குளத்தில் இருக்கும் நீராக, ஆற்றில் இருக்கும் நீராக, எல்லாம் சென்று சேர வேண்டிய கடல்தான் என்பதை உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடல் தன்மை மாறாது, அது இறைவன். அந்த இறைத்தன்மை வரும் வரை நாம் குட்டையில், சேற்றில், ஆற்றில், கிணற்றில், நினைத்த மாத்திரத்தில் தேங்கும் பள்ளத்தில் வாழ்ந்து மடிந்து சாகத்தான் போகிறோம். ஆனால் இயற்கையை நினைத்தால் நம் அனைவரையும் ஒன்று சேர்க்கும். அந்த வேலையை அது செய்யாது. ஏனெனில் பாதிக்கப்படுவது தன் குழந்தைகள் தான் என்பதை உணர்ந்து தன் குழந்தைகள் அழிய இயற்கை எப்போதும் எத்தனைக்காது. அச்சுறுத்தும், அவ்வளவுதான். இதை உணர்ந்து நாமும் நல்வழியில் நடந்து எல்லாம் இறைதான், எல்லாம் அவன்தான் என்பதை உணர்ந்து எம்பெருமான் ஈசன் அனைவரையும் வாழ வைப்பான் என்று அவர் பாதத்தில் சரணாகதி அடைகிறேன். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்று காலை வெள்ளிக்கிழமை, அருமையான உதயம். நன்று. இந்த காலை பொழுதில் ஒரு சிறு உணர்தலை பகிர ஆசைப்படுகிறேன். எல்லாம் இறை செயல். நாம் தோன்றிய வரலாறு யாருக்கும் தெரியாது, மறைவும் நமக்கு தெரியாது. இந்த உண்மையை உணர்த்துவது இறைவன். உயிர் கொடுத்த உண்மையான இறைபொருளாகிய, பரம்பொருளாகிய, வெட்டவெளியாகிய, உள்ளொளியாகிய ஈசன்
அவன் ஒருவனே நம்மை உய்விப்பான். அவனுக்கு மட்டும்தான் தெரியும் நம் பிறப்பும் இறப்பும் ரகசியம் என்று அன்றே வரையறுத்தார்கள். இதை யாராலும் கூற முடியாது. தேன் சுவை அறிந்த நாவின் சுவையை உணர்ந்தவர்களால் மட்டுமே உணர முடியும். அதை எப்படி கூறினாலும் அடுத்தவர் கேட்க மட்டும்தான் முடியும். அந்த சுவை அறிய முடியாது. அதுபோல யார் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறிவு என்பது இறைவனால் படைக்கப்பட்டது. புறத்தால் பார்த்து புறத்தால் செயல் செய்தால் அது அறிவாகாது. ஒவ்வொன்றையும் அகத்தால் பார்த்து அகக்கண்ணில் நோக்கி அதை நோக்குங்கால் அனைத்தும் உண்மையாய் தெரியும். அதை இறைவன் மட்டும்தான் அளிக்க முடியும். ஒருவர் கூறுவதை காதால் கேட்கலாம் அந்நேரத்திற்கு. அடுத்த கணம் நம் மனதிற்கேற்ற இயல்பாய் நாம் மாறிவிடுவோம். இது மனிதனோட இயல்பாக்கப்பட்டுள்ளது. காலந்தொட்டே முன்னோர்கள் வாழ்ந்த வழியின் வேரை சொல்லாமல் மரத்தில் உள்ள கிளைகளும் இலைகளும் காய்களும் கனிகளும் பூக்களுமாய் நம் இதயத்தில் பதித்து விட்டார்கள். இந்த காய் கனிவது அனைத்தும் எதனால் என்பதை உள்ளுணர்ந்தவர்கள் அதை வெளிப்படையாக கூற எத்தனிக்கவில்லை. அதற்கு மூல காரணம், நாம் எதை செய்தாலும் அவர் வழியில்தான் நாம் நடப்போம், நமக்குண்டான வழியில் நாம் நடக்க மாட்டோம் என்பதை உணர்ந்திருப்பார்கள் போல் இருக்கிறது. எல்லாம் இறை செயல். இதை ஒரு மதச்சார்பற்றவர்கள் நன்றி மதம் என்று வரக்கூடாது. ஆன்மீகத்தில் மதம் இல்லை. மனிதம் மட்டும்தான் இருக்க, உயிர் மட்டும்தான் இருக்கும். உயிரை உயிராய் நேசிக்க வேண்டும். ஓரிடத்தில் இருந்து மற்றொரிடத்துக்கு இடம்பெயரும் போது நமக்கு தோன்றியதை நாம் மாற்றலாம் என்று முயற்சிக்கும் காலத்தில் அங்குள்ள நபர்களின் வாழ்வியல் சூழ்நிலையை கருதி அங்கு மதம் என்று உருவாக்கப்படுவதாக ஆதி முதல் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரே குலத்தில் பிறந்தவர்கள் எப்படி பல பிரிவுகளாக இருக்க முடியும்? முடியாது. ஒரு வித்திலையில் பிறந்த காய்கள் கனிகள் மரங்கள் ஒரு வித்தையில் இருக்கும்போது மற்றதை எப்படி அது ஏற்றுக்கொள்ளும்? ஏற்க முடியாது. ஆனால் மனிதம் மட்டும் ஏற்றுக்கொள்கிறது. ஒரு நீரானது மேலிருந்து நமக்கு அளிக்குவது ஒரே நிலையில்தான் அளிக்கிறது. அது வேறுபட்டு யாருக்கும் அளிப்பதில்லை. ஆனால் அது சென்று சேரும் இடமாகிய ஆறு தூய்மையாய் கடலில் கலந்துவிடும். குளம் ஒரு சிறிதளவு பயன்பாட்டிற்கு வரும். குட்டை அதிலிருந்து வெளியேற முடியாது, அதனுடனே ஐக்கியமாகிவிடும். அதுபோல் அங்கே வாழும் உயிரினங்களும் அதை அனுபவிக்கும் ஜீவராசிகளும் அந்த தன்மையை உணர்ந்து அதற்கு பெயர் வைத்தார்கள். ஆனால் நீர் ஒன்றுதான், இருக்கும் இடத்தை பொறுத்து அதன் தன்மை மாறுபடுகிறது. அதுபோல் ஒரு இனத்தை சார்ந்த ஓரிடத்தில் இருக்கும் நிலையில் அங்கு அது போற்றப்படும் போது அது இனமாக மாறிவிடுகிறது. இதைத்தான் ஒரு அன்பர், ஒரு ஆன்மீகவாதி, கடவுளாக மதிக்கப்படுபவர் அன்றே நான் ஒரு மேய்ப்பன் என்று உணர்த்தினார். நாமெல்லாம் ஆடு போல அவர் நிழலின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் உணர்த்தியது தன்னை அல்ல, தான் வளர்க்கும் மதத்தை அல்ல, தான் சொல்ல வந்ததை எளிமையாக கூறிவிட்டு சென்றார். நான் உங்கள் அனைவரும் நல்ல மேய்ப்பராக இருப்பேன், அனைத்தையும் காட்டுவேன், ஊட்ட முடியாது என்று கூறினார்.
அதன்படி நாம் சென்றோம். மந்தையாய் அவர் சொல்படி கேட்டோம். திரும்ப மந்தையை விட்டு வெளியே வந்தப்ப நம் இயல்பில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மை. அதுபோல் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மூலாதாரம் இருக்கிறது. அந்த மூலத்தை ஆராய்ந்தால் இனம், மதம், ஜாதி வேறுபாடு, உயர்வு, தாழ்வு என்று இருக்காது. அதை உணரும் நாளில் நாம் இருப்பதில்லை. வாழ்வியல் மாற்றிக்கொண்டு, சூழ்நிலையில் கருதி கொண்டு, நாம் நம்மை மாற்ற முயலாமல் நாம் அதனுடன் சார்ந்து வாழும்போது நாம் குட்டையில் இருக்கும் நீராக, குளத்தில் இருக்கும் நீராக, ஆற்றில் இருக்கும் நீராக, எல்லாம் சென்று சேர வேண்டிய கடல்தான் என்பதை உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடல் தன்மை மாறாது, அது இறைவன். அந்த இறைத்தன்மை வரும் வரை நாம் குட்டையில், சேற்றில், ஆற்றில், கிணற்றில் நினைத்த மாத்திரத்தில் தேங்கும் பள்ளத்தில் வாழ்ந்து மடிந்து சாகத்தான் போகிறோம். ஆனால் இயற்கையை நினைத்தால் நம் அனைவரையும் ஒன்று சேர்க்கும். அந்த வேலையை அது செய்யாது. ஏனெனில் பாதிக்கப்படுவது தன் குழந்தைகள் தான் என்பதை உணர்ந்து, தன் குழந்தைகள் அழிய இயற்கை எப்போதும் எத்தனைக்காது. அச்சுறுத்தும், அவ்வளவுதான். இதை உணர்ந்து நாமும் நல்வழியில் நடந்து எல்லாம் இறைதான், எல்லாம் அவன்தான் என்பதை உணர்ந்து எம்பெருமான் ஈசன் அனைவரையும் வாழ வைப்பான் என்று அவர் பாதத்தில் சரணாகதி அடைகிறேன். ஓம் நம சிவாய.